ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோல நம்ம 3 மேட் இன்டூ பொசிஷன்ஸ் பார்க்க போறோம். இன்னியோட எய்ம் வந்து கரெக்ட் மூவ்ஸ் மட்டும் கண்டுபிடிக்காம, நம்ம இந்த 3 பொசிஷன்ஸ் வழியா நம்ம 3 இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன் மெத்தட்ஸையும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஒயிட் டு ப்ளே. இங்க 3 பொசிஷன்லயுமே நம்மளோட செக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ 3 பொசிஷன்லயும் நம்ம குவைட் மூவ் வச்சு தான் வின் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்றத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ரூக் வந்து ஆல்ரெடி G5ல கட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கிங்குக்கு இருக்கிற ஸ்கோப் வந்து H5 மட்டும்தான். ஸோ H5ல நம்ம குயினை எடுத்துட்டு வந்தா செக்மேட் பண்ணிடலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த பான் இங்க இல்லைனா கூட இந்த பொசிஷன் செக்மேட். பட் எப்படி இந்த பான் அங்க இருந்து நம்ம கிளியர் பண்ணுவோம்? ஆல்சோ நம்ம குயினை இங்க ஏதாச்சும் ஸ்கொயர்ஸ்க்கு கொண்டு வந்தாலும் செக்மேட் பண்ணலாம். இப்போ ஒரு மூவா ட்ரை பண்ணும்போது எல்லா மூவ்க்குமே பிஷப் G2 வந்து டிஃபென்ஸா இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் குயின் E8ன்னு வச்சு நம்ம குயின் H5 இல்ல H8 குயின்ஸ் வரலான்னு பார்த்தா பிஷப் G2ன்னு வந்து பிளாக் பண்ணுவாங்க. இப்போ குயின் H5 செக் வச்சாலும் கிங் G1 எஸ்கேப் ஆயிடுறாங்க. H8 குயின்ஸ் பண்ணாலும் கிங் G1 எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் 3 மூவ் செக்மேட்டா முடியுதே தவிர 2 மூவ் செக்மேட்ல வரல. ஸோ இங்க நீங்க ஒரு மூவா ட்ரை பண்ணி பார்த்தாலுமே எதுவுமே ஒர்க் ஆகல. பட் ஃபைனலா ஒரே ஒரு மூவ் இங்க ஒர்க் ஆகும். ஸோ இங்க நம்ம கிளியரன்ஸ் யூஸ் பண்றோம். பிஷப் G2 வரும்போது எப்படி செக்மேட் பண்ணலான்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிஷப் G2 வரும்போது நம்ம குயின் இன்டு G2ன்னு அதை கேப்சர் பண்ணா செக்மேட் ஆக முடியும். அதுக்காக ஒரே ஸ்கொயர் குயின் A8 மட்டும்தான். இப்போ நம்ம H8 ஸ்கொயரையும் வந்து கிளியர் பண்றோம். அண்ட் ஆல்சோ பிஷப் G2வையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம். இப்போ பிளாக் என்ன விளையாடினாலும் நமக்கு வந்து H8 குயின்ஸ் செக்மேட் ஆகும். இன்கேஸ் அவங்க பிஷப் G2 பண்ணா குயின் இன்டு G2 செக்மேட் ஆகும். ஸோ கிங் H2க்கும் நமக்கு H8 குயின்ஸ் செக்மேட் ஆகுது. வேற எங்க பிஷப் மூவ் பண்ணாலுமே நமக்கு வந்து H8 குயின்ஸ் செக்மேட் ஆகுது. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிஷப் E4 வச்சாலும் சாரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிஷப் E4 வச்சாலும் H8 குயின்ஸ்னா செக்மேட். ஏன்னா பிஷப் H7 வராது. இங்கேயும் வந்து பின்ல இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நம்ம கிளியரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வின் பண்ண பார்க்கோம். இப்போ செகண்ட் பொசிஷன் போலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் பொசிஷன். இந்த பொசிஷன்ல நம்ம எப்படி யோசிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் மெத்தடும் இங்க நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு பிளாக்கோட டர்ன் குடுத்து பிளாக் என்ன விளையாட போறாங்கன்றதையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிங்கோட ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து பிளாக்குக்கு இருக்கிற மூவ்ஸ் ஒண்ணு B6 விளையாடலாம், இல்லன்னா B5 விளையாடலாம். ஸோ B6 விளையாடுனா ஒயிட் என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கொயர கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பிஷப் இந்த டயகனல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. B6 பான் வந்த உடனே கிங் B6க்கு போக முடியாது. அப்போ நம்ம நைட் C7ன்னு செக்மேட் வந்து பண்ணலாம். ஸோ B5 இன்னொரு சாய்ஸ். B5 பண்ணும்போது B6 மட்டும் தான் எஸ்கேப்பிங்ல இருக்கு. அப்போ நம்ம நைட் ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால B5 வந்து பிளாக் ஆயிடும். கிங்கால அங்க வர முடியாது. அப்போ B5 பண்ணும்போது நம்ம பிஷப் C8ன்னு செக்மேட் பண்ணலாம். நம்ம இங்க பண்ண வேண்டிய மூவ் வந்து ஒரு ஜஸ்ட் வெயிட்டிங் மூவ். அந்த வெயிட்டிங் மூவ் என்னவா இருக்கும்? இப்போ நம்ம நைட்ட மூவ் பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த B6 ஸ்கொயர் எஸ்கேப் ஆக முடியும் பிளாக்கால. அதனால நம்ம நைட்ட மூவ் பண்ண முடியல. பிஷப்ப மூவ் பண்ணா கிங் எஸ்கேப் ஆயிடும். இன் கேஸ் பிஷப்ப இந்த டயகனல்ல மெயின்டெயின் பண்ணா B5ன்னு பண்ணிடுவாங்க. அப்போ பிஷப் C8 வராது. அப்போனா மீதி இருக்கிற பீஸ் B5 பண்ணாலும் கிங் A5 எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால மீதி இருக்கிற பீஸ் வந்து கிங் தான். ஸோ கிங்கோட வெயிட்டிங் மூவ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம நைட் C7 வரணும்னு பார்த்தோம். பிஷப் C8 வரணும்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 ஸ்கொயரை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஸ்கொயர் பார்த்தா கிங் A8 தான். இப்போ கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ B6 வைக்கும்போது நைட் C7 செக்மேட் அண்ட் B5 வைக்கும்போது பிஷப் C8 செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் மூலியமா உங்களோட ஆப்போனன்ட் என்ன விளையாட போறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து செக்மேட்டை கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம தேர்ட் பொசிஷன் போலாம். இது வந்து ஒயிட் டு ப்ளே செக்மேட் இன் 2. ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்வர்ட் திங்கிங் வழியா நம்ம இந்த பொசிஷனை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்கேயும் நம்ம எலிமினேஷன் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம், பேக்வர்ட் திங்கிங்கையும் யூஸ் பண்ணலாம். இப்போ பிளாக்குக்கு நம்ம மூவ் கொடுத்தா பிளாக் கிங் மூவ் பண்ற ஸ்கொயர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ குயினோட செகண்ட் ரேங்க்ல எங்க மூவ் பண்ணாலுமே ஃபார் இன்ஸ்டன்ஸ் குயின் இங்க எங்க மூவ் பண்ணாலும் இந்த பொசிஷன் ஸ்டேல்மேட் ஆயிடும். ஏன்னா கிங்கோட ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ கிங்க மூவ் பண்ணாலுமே எல்லாம் பிளாக் கிங்கால மூவ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஸ்டேல்மேட் ஆயிடும். ஸோ பிஷப்பை இந்த டயகனல்ல எங்க மூவ் பண்ணாலுமே வந்து ஸ்டேல்மேட் ஆயிடும். ஸோ C2 B1 மட்டும்தான் மீதி இருக்கு. அண்ட் அந்த மூவ்ஸ் எல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ C2க்கு போகும்போது கிங் B2னா செக்மேட் பண்ண முடியாது. பிஷப் B1 போனாலும் கிங் இன்டு B1
1 மூவ்ல செக்மேட் வராது. அதனால நம்ம பிஷப்போட இந்த டயகனல் எல்லா மூவ்ஸும் ரிஜெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு மீதி இருக்கிறது இந்த டயகனல். ஸோ பிஷப் C4, B5, A6 எங்க போனாலுமே கிங் D1 வரும்போது எங்கேயுமே செக்மேட் பண்ண முடியாது. இன்கேஸ் குயின் D1னாலும் கிங் B2 மூவ் ஆகுது. அதனால அதே தான் பிஷப் B5, பிஷப் A6க்கும் நமக்கு வந்து செக்மேட் வரல. இப்போ பிஷப்போட மூவ்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றோம். கிங்கோட மூவ்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்றோம். குயினோட செகண்ட் ரேங்க் மூவ்ஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்றோம். அண்ட் ஆல்சோ குயினோட செக் எல்லாமே நம்ம ரிஜெக்ட் பண்ண போறோம். ஸோ குயினோட செக் எங்க வச்சாலுமே கிங் B2 வருது. இப்போ நீங்க குயின் B1 வச்சீங்கன்னா கிங் C3ன்னு எஸ்கேப் ஆயிடும். ஸோ இங்கேயுமே வந்து நம்மளால செக்மேட் பண்ண முடியல. ஸோ குயின் E5 செக் இருக்கு. குயின் E5 செக்குக்கு கிங் A2 போனாலுமே எங்கேயுமே செக்மேட் பண்ண முடியல. 1 மூவ். ஸோ குயினோட செக் எல்லாமே ரிஜெக்ட் பண்றோம். அப்போ மீதி இருக்கிற ஸ்கொயர்ஸ் குயினுக்கு இதுதான். இப்போ இந்த ஸ்கொயர்ஸ்ல நமக்கு தெரியும் கிங் வந்து A2க்கு வந்தாலோ இல்ல B2க்கு வந்தாலோ எந்த இடத்துல குயினை வச்சா செக்மேட் பண்ண முடியும்ன்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ குயின் C2ல வைக்கும் போது கிங் வந்து திரும்ப A1க்கு போயிடும். இல்ல குயின் B1க்கு வரும்போது கிங் C3க்கு எஸ்கேப் ஆகுது. இப்போ வேற எந்த இடத்துல காமனா செக் வைக்கலாம்னா குயின் B3ல வச்சா கிங் C1 போயிடுது. இப்போ இந்த ஸ்கொயர்ஸ் மெயினா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து குயின் A3ல வச்சாதான் செக்மேட் பண்ண முடியும். ஸோ பிஷப் ஆல்ரெடி இங்க கண்ட்ரோல் பண்றதுனால நம்ம B1 C2வை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம குயின் A3 வரணும்னா நம்ம வந்து குயின் இங்க E7ல வச்சா மட்டும்தான் செக்மேட் பண்ண முடியும். ஸோ கிங் A2 வச்சா குயின் A3 செக்மேட். கிங் B2 வச்சாலும் நம்ம குயின் A3 செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல இதெல்லாமும் நீங்க பார்க்கலாம். குயின் E3 கிங் B2க்கு செக்மேட் வரல. குயின் E4 கிங் B2க்கும் 1 மூவ்ல செக்மேட் வரல. குயின் B4னா கிங் C1 போயிடுவாங்க. ஸோ குயின் இந்த டயகனல் எங்க போனாலுமே அதே கேஸ் தான். ஸோ குயின் E6 வச்சாலும் கிங் B2, குயின் B3, கிங் C1 வந்துருவாங்க. பார்க்க வேண்டிய மூவ் குயின் E7, கிங் B2, குயின் A3 செக்மேட். ஸோ இங்க நம்ம எலிமினேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், பேக்வர்ட் திங்கிங்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்க இருந்து நம்ம செக்மேட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம குயினை கொண்டு போய் செக்மேட் பண்றோம். ஸோ இந்த 3 பொசிஷன்ல நம்ம வந்து மேட் இன் 2 கால்குலேஷன் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ ஒன்னு வந்து கிளியரன்ஸ் பார்த்தோம், இன்னொன்னு எலிமினேஷன் மெத்தட் பார்த்தோம், இன்னொன்னு உங்களோட ஆப்போனன்ட்க்கு மூவ் கொடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்து அங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஜுக்ஸ்வாங் மாதிரி யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பேக்வர்ட் திங்கிங் வழியா குயின் A3 செக்மேட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.